ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் ஸ்பெஷல் கறி பப் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சூடு வந்தோடனே 4 பட்டை எடுத்து போட்டுருங்க. பட்டையை போட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை பாருங்கள். நான் ஆல்ரெடி சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி கொஞ்சமாக வந்துட்டு கறி மசாலா போட்டு அதை பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதையும் அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், கொஞ்சம் அரை வேக்காடாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இது நிறைய குக் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தமாயிரும் சிக்கன் இல்லையா, அதனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக போட்டோம் இல்லையா எண்ணெயில் அந்த பட்டையை வந்து தனியாக எடுத்துடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா கறி மசாலா கொஞ்சம் அதில் இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு எந்த மசாலாவும் அதில் சேர்க்கலை, கறி மசாலா தான் சேர்த்துருக்கேன். ஆச்சி கறி மசாலா சேர்த்துக்கோங்க, இன்னும் சுவையாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியை வடிகட்டி கொஞ்சம் நேரம் உணர வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதில் ஒன்றா எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா டேஸ்ட்டான ஒரு மசாலா கிடச்சிரும் நம்மளுக்கு. அதை ஆற வச்சுருங்க. அப்படியே எடுத்துகிட்டு இது பெரிய விஷயம்லாம் சின்ன ஒரு சிம்பிளான ஒரு மெத்தேடு தான் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் வேணும்னா அதில் கொஞ்சம் எக்கும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை வந்து அவிச்சு வச்சுருங்க. அவிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன ஸ்லைஸாக. அதுக்கு இப்போ நம்ம மாவை வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம பிசைஞ்சு நம்ம ஊற வச்சுட்டோம் நல்லா முன்னாடியே. பாருங்கள், மைதா மாவு தான் அதுக்கு எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு வந்து மாவு என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். நம்ம பரோட்டா மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அதே பக்குவம் தான் இந்த மாவு பிசைகிறது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை எடுத்து இதில் ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எக்கு வந்து பீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பீஸ் எடுத்து இதில் வச்சுட்டு கவர் பண்ணி அப்படியே மூடிட்டு சுருட்டிட வேண்டியதுதான். பாருங்கள், அழகாக அந்த மாதிரி சுருட்டிட்டு எண்ணெயை நல்லா சூடு வந்தோடனே தவாவில் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். சிம்பிளான வேலை தான். நம்ம கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், ஈஸின்னு நினச்சா ஈஸி, அவ்வளோதான். பாருங்கள், அந்த மாதிரி நல்லா அடுப்பை வந்து ரொம்ப அனலும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சுட்டு பொரித்து எடுத்துடணும். அந்த மாதிரி நல்லா செவந்து வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் நின்றுங்க வேக வைக்கும்போது. ஏன்னா ரொம்ப அனல் அதிகமாகிடுச்சுனாலும் கருகி போயிடும். கருக விடக்கூடாது. அப்பப்போ திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். திருப்பி போடும்போது எண்ணெய் தெறிக்காமல் பார்த்துக்கோங்க மேலே. இந்த மாதிரி நேரம் நல்லா செவந்து வரும். ரொம்ப ப்ரௌனிஷாகவும் இல்லாமல் மைல்டாக அந்த மாதிரி எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா அந்த மாவு வெந்திருக்கும். வெள்ளையாகவே எடுத்துட்டிங்கன்னா வேகாது, டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்ல கலராக வந்தோடனே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். மாவு என்ன பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா மாவு பதம் தான், வேறு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.